ஏங்க எப்ப பார்த்தாலும் எல்லாம் தேடிட்டே இருக்கீங்களே, என்னதான் அப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஆமா, அதுக்குதான் படிச்சிருக்கா. உழைக்கும் மக்களுக்காக பேசுறோம் செய்யறோம் இல்லையா, அத புரிஞ்சுக்கணும். நமக்கு அதுதான் பணி. ஏன்னா நிறைய பேர் வந்து எட்டப்பட மாறிடலாம். பவர் செக்டர், முக்கோண அதிகார கட்டமைப்பு, அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அப்படின்னா பண்பாடு, பண்பாடு கைப்பற்றுவது, கல்வியை கைப்பற்றுவது, அதிகாரத்தை கைப்பற்றுவது, இதெல்லாம் உழைக்கும் மக்களுக்கு போய்விடாம நுட்பமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு உழைக்கும் மக்களே கொஞ்சம் பேரு அதுக்கு உதவுறாங்க. சரியா, சுய லாபத்துக்காக, அது எட்டப்பொருளாக அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. சரியா, ஓகே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்பாடு என்பது இப்ப எல்லாம் கொஞ்சம் படிச்சவங்க வர்றாங்க, அதாவது குலதெய்வத்தை மீட்டெடுக்கலாம். அதுலயும் ஊடுருவாங்க. குலதெய்வம் தான் நமக்கு உண்மையான தெய்வம் என்றால் குலதெய்வம். ஏன்னா நம்ம பாட்டி நமக்காக உழைச்சு ஏதோ ஒரு வகையில நம்மளோட மூதாதையர் எது வருவாங்க இல்லையா, அதுல எப்படி ஊடுருவது? அதுல வந்து சடங்குகளை சம்பிரதாயங்களை தேவையில்லை, ஒன்றிணைதான் அந்த இதை பண்பாடு பண்பட்டு கொண்டே வருவதுதான் பண்பாடு. பழமைய எடுத்து பூசிக்கிறது இல்ல, தொடர்ந்து பண்பட்டு கொண்டே வருவது. அது மொழியை சிரிப்பது. மொழியில ஆதினி பேர் வச்சுக்க, அறிவு பேர் வச்சுக்க, ஆற்றல் பேர் வச்சுக்க, பிறந்ததுமே ஜாதகத்தை பாக்குறது, நேரத்தை பாக்குறது, ஏதோ ஒரு எழுத சொல்லி இதுக்குள்ள பேர் வையின்னு சொன்னதுமே அதை மட்டும் மாத்தி வச்சா ஏதோ 1000 வடமொழி எழுத்துக்கள், வாயில வராத பேரு. அதை நிஜமாவே அர்த்தப்படுத்தி பார்த்தோம்னாக்கும் ரொம்ப, அதாவது கிருஷிகா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. கிருஷ் அப்படின்னா கருமைன்னு, கருவாச்சின்னு பேர் அந்த காலத்துல. அது வந்து நவீன பேரு, ஆனா ஏதோ புதுமை நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளை இழிவுபடுத்த முடியாத அது சொல்லப்பட்டிருக்காது. பேரெல்லாம் இழிவுபடுத்துறதா. கல்வியை வந்து நீ போய் அடைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தலையெழுத்து, முன்ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளவுதான் வராது. அப்புறம் நவீன குலக்கல்வி திட்டம், இந்த புதிய கல்வியில தருகிறது. அது மாதிரி அதிகாரப்படுறதுன்னா அரசுத்துறை இருந்தா தானே உனக்கு அதிகாரம் கிடைக்கும். அதை இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அரசுத்துறை காலிப்பட்டா அந்த அளவுல வந்து நிற்குது. சோ அனைத்துலையும் இந்த மாதிரியாக இருந்து கொண்டு பிறகு அதையும் மீறி படிக்கிறாங்கல்ல, நம்ம எல்லாம் கேள்வி கேட்கிறோம்ல. இது மாதிரி வந்திருக்கு குவாண்டம் பிசிக்ஸ், இப்ப புதுசா வந்திருக்கு. அத என்ன பண்றாங்க, குவாண்டம் பிசிக்ஸ் இயற்பியல் தான், நுண்ணுயிரியல், அணுக்குழுக்குள்ள நடக்கூடிய அந்த போராட்டங்கள் வச்சுங்களேன், இயக்கத்தை கண்டுபிடிக்கிற குவாண்டம் பிசிக்ஸ். அதையும் தன்மையப்படுத்துறாங்க. அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்ப ஏஐ வந்துச்சுல, ஏஐ அல்காரிதம்னா அது வந்து என்னது, கோடி லாஜிக் தான், கோடி லாஜிக். அப்புறம் ஊடகம், மீடியாக்கெல்லாம் இந்த மூணையும் சேர்த்து அன்றைக்கு மனிதமோ கடவுள் அது இது புனிதம் சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கு அறிவியலை இத இதுக்குள்ள நினைச்சு அன்றிலிருந்தே இது இருக்கு அப்படியே சொல்லப்பட்டது. சொல்றாங்க பாத்தீங்களா, முழு பொய் கூட ஆபத்தானது இல்ல, கொஞ்சம் உண்மையும் பொய்யும் தான் மிகப்பெரிய ஆபத்து.